எவன்டா அது இவ்வளோ பெருசாக இருக்கான்? அப்பா வாயிலேயே விட்டான்டா. மீண்டும் மீண்டுமா? வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆபி பட் யூ ஆர் இன் சைக்கிள் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேய் வெயிட்டு, என்னடா இது போய்கிட்டே இருக்கு? ஓ எல்லாம் லாக்கா? பரவாயில்ல, ஊரெலாம் சுற்றி கட்ட வேணாம், என் வீடு அங்கே தான் இருக்குது. வாங்க கேம் ஆரம்பிப்போமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். இல்லை ஸ்பின் பண்ணிட்டு போய் ஆரம்பிப்போம், அப்போ தான் நல்லா கிடைக்கணும். டே ஃப்ளையிங் பைக்கத்தா நான் நேராக பறந்து போய் கேம் பிளேவே முடிச்சு விட்டு வந்துடுவேன். என்ன கிடைக்க போகுது முடிச்சு விட்டாங்கப்பா. Emotional damn it. என்னடா இது கொடுத்து வச்சிருக்கீங்க? ஏமாத்திட்டீங்களே. உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் பார்ட் 1 தான் எடுத்திருக்கேன். பார்ட் 2 வேணும்னா 5 லைக்ஸ் மட்டும் போட்டுருங்க. என் முக்கிய நண்பர்களே, அடுத்து என்ன கண்டென்ட் போடலான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விட்டு போயிருங்க, அப்போ தான் நான் யோசிக்க முடியும். ஸோ கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் அந்த லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைபு தட்டிட்டு பெல் ஆலில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே வரும். சரி, இப்போ நான் கதைக்கு வரேன். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை? ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருந்தது. அது மந்த்லி டெஸ்ட்டு தான். ஆனால் எங்கள் ஸ்கூலில் 5th வரைக்கும் தான் இருக்கிறதால நாங்கள் வேறு ஸ்கூல் போகணும்ல, அதுக்காக கரெக்டாக எழுதணும். முடிச்சு விட்டாங்களா? இப்போதைக்கு ஜம்புக்கு ஜப்பாக்குன்னு தான் போயிட்டுருக்கேன். இந்த படிக்கட்டு மேலாம் ஏற்றணும். இறங்கியே ஏறிக்கலாமேடா அதுக்கு. என்னடா அது ரங்கராத்திரம்னா சுற்றிட்டுருக்கு, இடிச்சிட்டக்கிது போது ஜப்பா விட்டாண்டா வாயிலையே. கைஸ் வலிக்குது கைஸ். அட மீண்டுமா? என்னடா இது? எவன்டா வழியில் ரவுண்டெல்லாம் சுத்த விட்டது? தப்பிச்சிரு கைஸ். 2 பக்கமும் வாய் வலிக்குது கைஸ், அதை அடிச்சு. மக்களே, நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? இங்கே போருங்க, என் சைக்கிளை எப்படி இருக்கு பாருங்க, க்ளோ ஆகுது கைஸ். ஆத்தாடி அப்பா வந்துட்டேன்டா. ஏன்டா நடுவில் எவ்வளோ பெரிய குழி ஒன்று போட்டு வைக்க சொன்னா? ஜஸ்ட்டு மிஸ்ஸு, திருப்பி அடி பறக்க போகிறேன். ஆமாம். A few minutes later. பார்த்தீங்கன்னா நான் உண்மையாகவே செத்து விளையாடிட்டேன். அதனால் நான் ஆவியாகவே மாறிட்டேன். ஆமாம், திருப்பியும் பறக்க விட்டு செத்துட்டேன்டா. நான் ஆவிடா, மனுஷனாகவே வந்துட்டேன். ஸ்பீடு வேணும், விளையாட தில்லு வேணும். ஆமாம், திருப்பியும் செத்து போயிட்டேன்டா. பார்த்தீங்கன்னா தவளை மாதிரி ஜப்பாக்கு போட்டு வந்துட்டேன். என்னடா லேசரை அடுக்கடுக்காக அடிக்க வச்சுருக்கீங்க? நான் செத்துக்கினே இருக்கேனே. நண்பர்களே, அங்கே பாருங்கள், ஐட்டம்ஸ்னு போட்டு ஆரோ மார்க் காட்டுது. கிளிக் பண்ணி ஓசியில் தந்தால் நல்லாயிருக்கும். அசிங்கப்படுத்திட்டேன். முட்டைக்கு முட்டைன்னு போட்டு முதுகில் குத்திட்டீங்களே. 3 hours later. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் சமமாகவே போக மாட்டேங்குது. கீழே விழுவுறேன் சாவுறேன். இதோ இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. அதான் வீடியோவில் என்ன காட்டுறதுனே தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதை விட முக்கியமானதுக்கு வருவோம். நான் ஒரு நோட் 2 ப்ரோ சேலஞ்ச் பிளாக் ஃப்ரூட்ஸில் ஒன்று போட்டிருந்தேன். ஆனால் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50 வியூஸை தாண்டதுக்கே 4 வாரம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் லைக்கு கூட அதுக்கு வரல. அதனால தான் அந்த சீரீஸையே நான் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த சீரியஸை நம்ம திருப்பி தொடங்கலாம் ஃபஸ்ட்லேருந்து. ஓகேவா? ஸோ நிறைய நாய்ஸ் கேட்டால் என்னை கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு மைக் இல்லை. நான் இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணி தான் வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சாரி கைஸ், நான் அந்த மிஸ்டேக்கை அடுத்த வீடியோவில் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளம்பலாம், வண்டி எடுத்துகிட்டு. பரா அச்சோ, ரொம்ப நேரமாக ஆடிட்டுருக்கேன். ஆனால் செத்து போய் 45 லெவல் தான் வந்திருக்கேன். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவை ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன். 50 லெவலோட இந்த கேம் பிளேவை முடிச்சுட்டு அடுத்த கேம் பிளேவை பார்ட் 2 போடலான்ருக்கேன். நான் வீடியோ எடுத்துட்டேன், ஆனால் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னொரு இந்த வீடியோவுக்கு 5 லைக்ஸ் வந்தால் நான் பார்ட் 2 கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் டக்குன்னெலாம் வராது, எனக்கு கொஞ்சம் இழுக்கணும் இல்லையா? ஒரு சப்ஸ்கிரைபரு ரொம்ப நாளாக லக்கி பிளாக் வீடியோ 2 கேட்டுட்ருக்காரு. இப்போ அதை வர போடணும், அதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
ஸோ வீடியோஸ்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் நான் மன்னிச்சுவோம் கைஸ். இங்கே பாருங்களேன், இவங்க என்னை ஏமாத்துறாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் ஏன் வீடியோ போட முடியலன்னு. ஏன்னா அடுத்த எக்ஸாம் வேறு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது ரிலீஸ் ஆகிறது எப்போன்னு தெரில. ஆனால் ஆகஸ்ட் 7 எங்களுக்கு எக்ஸாம். 7 இல்லை 7 தான் நினைக்கிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு 8 to 9 சாட்டர்டே சண்டே நினைக்கிறேன் லீவ் விடுவாங்க. நான் எப்படியாவது ஒரு ஷார்ட்ஸாவது போட பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் வியூஸாவது ஏறணும் இல்லையா? ரொம்ப நாளாக நம்ம இதே தான் இருக்கோம். 21 சப்ஸ்கிரைபர் கூட ஏறல. அப்புறம் நான் பிளாக் ஃப்ரூட்டில் செகண்ட் ரீச் பண்ணிட்டேன் எப்படியோ. ஆனால் இன்னும் கிவ்அவே எதுவும் தரல. 25 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இல்லை 30 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஃபஸ்ட்டு கிவ்அவே தரலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது 7 நிமிஷம் வீடியோ போட, 10 நிமிஷம் வீடியோ போட. ஏன்னா எனக்கு பிடிச்ச கேமிங் யூடியூபர்ஸ் எல்லாம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் போடுறாங்க. ஆனால் எனக்கு வந்து சோதனையை பாருங்கள், எல்லாம் 10 நிமிஷம்குள்ளே தான் போட்டுட்ருக்கேன். என்ன பண்ணுறது? இப்படி போட்டால் தான் நீங்களும் பார்க்குறீங்க, எனக்கும் டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம இப்போது லெவல் 48 இருக்கோம். இன்னும் 2 லெவல்லாம் மாதம் முடிச்சுட்டு கேம் பிளேயை முடிச்சுப்போம். நான் சொன்னாலே இந்த கேமுக்கு பொறுக்காதாடா, டபக்குன்னு கீழே வந்துட்டேன். நான் லெவல் 50யா? என்ன எனக்கே கொஞ்சம் கோளராக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. சரி, லெவல் 50 வந்துட்டோம். டேய் கடுப்பேத்துறீங்கடா என்ன, திருப்பியும் வாங்கடா. கரெக்டாக போகிறேன் கைஸ் இந்த தடவை. லெவல் 50, அப்புறம் லெவல் 51 முடிச்சுக்கலான் இருக்கேன். நான் ஒரு 2 லெவலை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, லெவல் 51 வந்தாச்சு. இதையும் முடிச்சிடுவோமா? ஏன்னா அங்கே தான் இருக்குது செக் பாயிண்ட்டு. கீழே வந்து தொலைஞ்சிடாதரா. ஏமா. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். லைட்னிங் தமிழ் கேமிங் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். பாய் கைஸ், பை.